நடப்பு லா லிகா சீசனின் முதல் எல் கிளாசிகோ போட்டியில் பார்சிலோனாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ரியல் மாட்ரிட் அணி. கடந்த சீசனில் 4 முறை இந்த 2 அணிகளும் விளையாடின. 4லும் பார்சிலோனா வெற்றி பெற்றது. அதனால் இந்த முறையே வெற்றி யாருக்கு என்ற எதிர்பார்ப்பு எகிறியிருந்தது. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் முதல் கோலை பதிவு செய்தார் ரியல் மாட்ரிட் அணியின் எம்பாப்பே. அதற்கான பதில் கோலை 38வது நிமிடத்தில் பார்சிலோனா அணியின் ஃபெர்மின் லோபஸ் பதிவு செய்தார். அதனால் ஆட்டம் 1-1 வரை என சமன் ஆனது. இருந்தும் முதல் பாதி ஆட்டம் முடிவதற்குள் ரியல் மாட்ரிட் அணியின் ஜூட் பெல்லிங்கம் 43வது நிமிடத்தில் கோல் பதிவு செய்தார். அதன் மூலம் 2-1 வரை என ரியல் மாட்ரிட் முன்னிலை பெற்றது. அதன் பின்னர் ஆட்டம் முடியும் வரை பார்சிலோனா அணி முயன்றும் கோல் பதிவு செய்ய முடியவில்லை. அந்த அணியின் பெட்ரி 2 மஞ்சள் கார்டுகளை பெற்றதால் ஆட்டத்தில் இருந்து வெளியேறினார். இந்த வெற்றியின் மூலம் நடப்பு சீசனில் 10 ஆட்டங்களில் 9 வெற்றியை பெற்றுள்ளது ரியல் மாட்ரிட் அணி. 27 புள்ளிகளுடன் அந்த அணி புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. இந்த ஆட்டத்தில் பார்சிலோனா அணியின் இளம் நட்சத்திரமான லாமின் யாமல் மற்றும் ரியல் மாட்ரிட் அணியின் வினிசியஸ் ஜூனியர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.